இந்த வீடியோவில் என் ஜூன் மாத போர்ட்ஃபோலியோ அப்டேட்டை முழுமையாக பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் நான் எவ்வளவு முதலீடு செய்தேன், எவ்வளவு லாபம் கிடைத்தது, எந்த பங்குகள் நன்றாக செயல்பட்டன, எந்த பங்குகளை அடுத்த மாதம் வாங்கப் போகிறேன், அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலில் நான் சொல்வது தியரி மட்டுமில்லை, நான் உண்மையில் முதலீடு செய்யும் போர்ட்ஃபோலியோவை ஒவ்வொரு மாதமும் உங்களுடன் பகிர்கிறேன். இந்த மாதம் வரை நான் மொத்தமாக 62,487 ரூபாய் முதலீடு செய்துள்ளேன். இப்போது போர்ட்ஃபோலியோ மதிப்பு 63,067 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தற்போது 579 ரூபாய் லாபத்தில் இருக்கிறேன். இந்த போர்ட்ஃபோலியோவில் தற்போது 4 முதலீடுகள் உள்ளன. HTFC பேங்க், பாரதி ஏர்டெல், நிஃப்டி பீஸ், சென்செக்ஸ் பெட்டா ETF. இவை அனைத்தும் நீண்டகால செல்வத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. STFC பேங்க் தற்போது மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த பங்கு தற்போது நல்ல லாபத்தை கொடுத்து வருகிறது. இது என் போர்ட்ஃபோலியோவின் முக்கியமான பங்குகளில் ஒன்றாகும். பாரதி ஏர்டெல் தற்போது சிறிய லாஸில் உள்ளது, ஆனால் இது நீண்ட காலத்திற்கு மிகவும் தரமான நிறுவனம் என்பதால் நான் பதற்றப்படவில்லை. வைதி டிப் ஸ்ட்ராட்டஜியில் இது போன்ற கரெக்ஷன்ஸ் நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். ₹579 என்பது பெரிய தொகை அல்ல, ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் என் திட்டத்தை தொடர்ந்து பின்பற்றுகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒழுக்கமாக முதலீடு செய்வதே என் இலக்கு. ஜூலை மாதத்தில் மேலும் ₹30,000 முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளேன், ஆனால் எந்த விலையிலும் வாங்க மாட்டேன். நல்ல பாய் ஜோன் வந்தால் மட்டுமே வாங்குவேன். என்னுடைய மிகப்பெரிய இலக்கு ₹1 கோடி போர்ட்ஃபோலியோ உருவாக்குவது. இந்த பயணத்தை முழுவதுமாக இந்த சேனலில் பதிவு செய்யப் போகிறேன். இந்த மாதத்தின் முக்கிய முடிவு: போர்ட்ஃபோலியோ தற்போது லாபத்தில் உள்ளது. அடுத்த மாதமும் இதே ஒழுக்கத்துடன் முதலீட்டை தொடர்வோம். இந்த போர்ட்ஃபோலியோ அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்டில் சொல்லுங்கள். இந்த ₹1 கோடி பயணத்தை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த மாத போர்ட்ஃபோலியோ அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம்.